இப்போ இதுதான் ராஜபாளையம். அது மழை பெஞ்சு முடிச்சும் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காமல் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். வியூவை பாருங்கள், மழை பெஞ்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு. எல்லாத்தையும் ராஜபாளையம் மார்க்கெட்டுக்கு ஒரு வழியா எல்லாம் போகலாம். கடையில் ஒட்டாலும் இல்லை. தம்பி தக்காளி அவங்க ரெடியாக இருக்காங்க. ரொம்ப அம்சமாக இருக்கீங்கண்ணே. டேய் என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஐ அப்படியே தேச சாயிருந்தா. சந்தையில் நல்லா மழை பெஞ்சு முடிச்சிருக்கு. நல்லா க்ரௌடாக இருக்கும், நல்ல நல்ல கிழங்களாக இருக்கும்னு பார்க்க வந்தால் சந்தையும் வெறிச்சோடி போயிருக்கு. இப்போ அடுத்தடி அந்த கடையில் தான் இப்போ ஓரளவு கூட்டம் இருக்குது. நாங்கள் நினச்ச அளவு சந்தையில் நல்லா இல்லை. மழை பெஞ்சு முடிச்சோடனே நல்லா அட்வென்ச்சராக இருக்குன்னு பார்த்தேன். அட்வென்ச்சராக இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம சேனலுக்காண்டி விளாக்ஸ் போடணும் இதாகிடுச்சு. அதனால் போட்டு தான் அவனுக்கு கன்ஃபார்மு. யாரா நீ இவ்வளவு டேலண்டடாகிற? பார்த்து ஒரு ரோட்டை பார்த்து ஓட்டு கதை புரிஞ்சிட போகுது. ஆள் இல்லாத கடைக்கு இருக்கு வாட்ச்மேனா. எங்கேயுமே கூட்டமே இல்லை. உலகமே இருந்தாலும் ஆனந்தத்தில் மட்டும் எவ்வளோ கூட்டம் அது வெளியிட்டே இருக்கு. நம்பி அடுத்துருக்காரு ஸ்ரீராம் புத்தக நிலையம். ஸ்கூல் படிக்கிங்க ராஜபாளையத்தில், ஸ்கூல்லேயே புக் வந்திருக்காது. ஆனால் ஸ்ரீராம் புத்தக நிலையத்தில் புக் வந்திருக்கும். கவர்மெண்ட்லேருந்து ஸ்ரீராம் புத்தக நிலையத்தை தான் ஃபஸ்ட் அனுப்புவாங்க. அதனால் எங்கேயும் போகாதீங்க. ஸ்ரீராம் புத்தக நிலையம் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா புக்கும் கிடைக்கும்.